துணிந்து அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் குடும்ப அரசியல் செய்வது தவறில்லை. வணங்கியே அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் வாரிசு அரசியல் செய்வது தவறே இல்லை. கிட்டத்தட்ட 4,38,000 பெண்களுக்கு மகளிருக்கு சுய உதவி குழுல கடனை தள்ளுபடி பண்ணி கொடுத்தாரு. நான் கடன் வாங்குவேன், கட்டுவேன், கட்டாட்டி எங்க அப்பா கட்டுவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கைட்டுங்க. தாயால தானங்க ஒரு சமூகமே உருவாகுது, அந்த தாய்க்கு தானங்க எல்லாமே தரணும், அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. பெரியார் அவர்கள் திராவிடத்தின் முன்கை, அண்ணா அவர்கள் திராவிடத்தின் முழங்கை, கலைஞர் அவர்கள் திராவிடத்தின் முழு கை, நம் தளபதி மட்டும்தான் திராவிடத்தின் முழு நம்பிக்கைன்னு சொன்னா உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 20 நாள் தான் ஆச்சு. ஆமா, கை தட்டுங்க. அதுக்கும் அவங்க வீட்டுக்கார வேற அங்க நின்னுட்டு எப்பமா அனுப்புவ என் பொண்டாட்டியன்னு பாவாங்க. பிறந்த நாளுங்க, என் பிறந்த நாளை தளபதியின் பிறந்த நாளோடு கொண்டாட வேணும்ன்றதுனாலதான் மணப்பாறையில சென்னை கிளம்பி வந்துட்டேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு பஸ் ஏறினேன், இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். ஏன் ஒவ்வொரு நகர பேருந்தா ஏறி 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 மாறி 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 எங்களுக்கு இலவசமாக என் அப்பா வீட்டு பஸ் இருக்கும் போது நான் ஏன் சொந்த காசை கொடுத்து போகணும்ன்றதுனாலதான் பஸ்ல ஏறி ஏறி மாறி மாறி வந்தேன்றத உங்கள்கிட்ட சொல்லிட்டு, உண்மையாவே கல்யாணம் ஆகி 20 நாள் ஆச்சுன்னு சொன்னேன்ல, இந்த 20 நாள்ல என் மாமியார் கூட 60 தடவை சண்டை. நிஜமாங்க, சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க அந்த வீட்டுல. பயமா இருக்கு, அவ்வளவு பயமா இருக்குங்க, உண்மையாவே சொல்றேன். அதுக்காக நான் மாமியார் மாமனாருக்கு எதிரின்னு தயவு செஞ்சு நினைச்சாதீங்க. ஏன் தெரியுமா, எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, அது யாரு? யாரு? உங்க அம்மா அப்பா. ஏன் பிடிக்க கூடாதா? எல்லாருக்குமே அப்பா அம்மாவை பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நான் என்ன கேக்குறேன், ஒரு ஆம்பளைங்களாவது ஒரு புருஷனாவது பொண்டாட்டிய மதிக்கிறாங்களா, மரியாதையா கூப்பிடுறாங்களா? என் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிடுறாரு, அது வேற விஷயம். ஏன்னா 20 டேஸ் தான் ஆகுது, அந்த மரியாதை இருக்க தானே செய்யும். எந்த புருஷனாவது பொண்டாட்டி என் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிடுவாருமா? என்ன கூப்பிடு? வேலை முடிச்சுட்டு வருவாரா, ரேவதி ஒரு கப் காஃபி அப்படின்பாரு. என்ன அப்படின்னு கேட்பேன், போட்டு தரட்டுமான்னு கேட்டேன் பாரு, அவ்வளவுதான். எத்தனை தடவை பெண்கள், எவ்வளவு தடவை புருஷன் டீ போட்டு கூப்பிடுறீங்க கட்டின பொண்டாட்டிய, டீ எடுத்துருவாடி, காஃபி எடுத்துருவாடி, பைக் சாவி எடுத்துருவாடி, செல்போன் எடுத்துருவாடி, எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க பொண்டாட்டிங்க. நாங்க என்னைக்காவது ஒரு நாள் புருஷனை பார்த்து இந்தாடா காஃபின்னா என்னங்க ஆகும்? சொல்ல மாட்டாங்க. சத்தியமா நல்ல ஒரு மக்கள் எடுத்து விட்டு போயிரு, சத்தியமா சொல்ல மாட்டாங்க. 1000 ரூபாய் பணம் வருதுன்றதுனால கூட நாங்க சொல்ல மாட்டோம்ன்றத நான் சொல்ல வந்தேன். யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு மரியாதையே இல்லாத இந்த சமூகத்துல மரியாதை இல்லாம இருந்துச்சு. அத மாத்தினது யாரு தெரியுமா? கிட்டத்தட்ட 4,38,000 பெண்களுக்கு மகளிருக்கு சுய உதவி குழுல கடனை தள்ளுபடி பண்ணி கொடுத்தாரு. நான் கடன் வாங்குவேன், கட்டுவேன், கட்டாட்டி எங்க அப்பா கட்டுவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கைட்டுங்க, சிம்பிள். இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லவா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிறந்த வீட்டுல 25-30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் எல்லா உரிமையுமே. இப்ப கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா எங்க அப்பா மேல கேஸே போடலாம், சொத்து வேணும்னு. அதுக்காக கேஸ் போடுவேன்னு நினைக்காதீங்க. கேஸ் போடாமையே பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கிடைக்கணும்னு பாடுபட்டவரே நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை நிறைவேற்றியது நம் தளபதி. இல்லைன்னு சொல்ல முடியுமா? தளபதி யாரு, தளபதி யாரு, மக்கள் மனசுல நின்னாரு, எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சலுகை நிறைய தந்தாரு, ஏழை குழந்தைகள் தங்க மனசுல எப்போதும் அவரே தான் ஜெயிப்பாரு, ஏழை மக்களின் சூரிய உதயமா எப்போதும் அவரே தான் உதிப்பாரு. தளபதி யாரு, முதல்வர் யாரு, முதல்வர் யாரு, முதல்வர் யாரு, மக்கள் மனசுல நின்னாரு, பெண்களுக்கு தான் எங்களுக்கு தான் சலுகை நிறைய தந்தாரு. நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. யோசிச்சு பார்க்கணுங்க. எல்லாரும் முன்வரிசையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய MP கலாநிதி ஐயா அவங்களுக்கும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. எப்பயுமே ஒரு ஒரு உலக வழக்கம் ஒண்ணு இருக்கு.
கஷ்டப்பட்டு அப்பா வீடு கட்டினா கூட பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அம்மா வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லும், ஏன் அம்மா வீட்டுக்கு போறேன், என்ன வீடு யார் பேர்ல இருக்கும், அப்பா பேர்ல இருக்கும். அப்பா பேர்ல மட்டும்தான் வீடு இருக்கணுமா, இனிமேட்டு குடும்ப தலைவிகள் பேர்ல தான் வீடு இருக்கணும்ன்ற சத்தத்தை கொண்டுட்டு வந்தாரு. பெண்கள் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்தாருன்னு சொன்னா நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. வீடும் எங்க பேர்ல தான் இருக்குது. ஆமா, மாசம் 1000 ரூபாய் பணமும் எங்களுக்கு தான், ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எங்களுக்கு தான், ஃப்ரீ பஸ் எங்களுக்கு தான். கைத்தட்டுங்க, கொண்டாடுவோம், அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? எங்க மகளிர் உயர மாநிலம் உயரும்னு அழகா சொன்னாங்க. தாயால தானங்க ஒரு சமூகமே உருவாகுது. அந்த தாய்க்கு தானங்க எல்லாமே தரணும், அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. ஏன் அணில அந்த அவங்க தொடங்குனாங்க, நான் அப்படியே அதை தொடர்ந்து வரேன். காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க. ஆமாதான், அவங்க என்ன சொன்னாங்க, என் புள்ள நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ன்றதுனால காலை உணவுல கிட்டத்தட்ட 5 நாளைக்கு 5 முட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் யோசிச்சதை நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. காலை உணவு திட்டம் என்னவோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா படிச்ச பொண்ணா இருந்தா இன்னைக்கெல்லாம் ஐடி கம்பெனி, படிக்காத பொண்ணா இருந்தா நைட்டி கம்பெனின்னு பெண்கள் ராவும் பகலுமா உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம் குடும்பத்துக்காக. ஒரு காலம் வரைக்கும் தான் பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவங்கள பத்தினின்னு இந்த நாடு பாதுகாத்துச்சு. ஆனா இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா எங்க குடும்பமே பட்டினின்றத மறந்துடாதீங்க. அப்படி வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறதுனால காலையில எந்திரிச்சு உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் சமைச்சு நீயும் சமைச்சு போய் வேலை பார்த்து டயர்டோட வர வேண்டாம், நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு நீ வேலைக்கு போ, உன் பிள்ளைக்கு நான் சோறு கொடுக்கறேன்னு சொன்ன ஒரு தலைவருங்க. உண்மையாகவே பெரியார் அவர்கள் திராவிடத்தின் முன்கை. பெரியார் அவர்கள் திராவிடத்தின் முன்கை, அண்ணா அவர்கள் திராவிடத்தின் முழங்கை, கலைஞர் அவர்கள் திராவிடத்தின் முழு கை, நம் தளபதி மட்டும்தான் திராவிடத்தின் முழு நம்பிக்கைன்னு சொன்னா, அண்ணா தம்பியாக இருந்த கலைஞர் நம்மை எல்லாம் அனாதையாக விட்டு சென்று விட்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் இன்னொரு அண்ணாவை கொடுத்து சென்றிருக்கிறார் உதயநிதி அண்ணன். யோசிச்சு பாருங்க, பெண்கள் எல்லாருக்கும் சந்தோஷங்க. அப்பா வீடு, உதயநிதி அண்ணன், சலுகைகள் மாதந்தோறும் தவறாம அம்மாவுக்கும் வருது, பிள்ளைங்களுக்கும் வருது. உண்மைன்னா கைத்தட்டுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுற இடத்துல உண்மையாகவே போய் சேருது. நான் என்ன கேட்கிறேன், எல்லாருமே சொல்றாங்க குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். குடும்ப அரசியல் பண்றீங்களே, உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? வாரிசு அரசியல் செய்றீங்களே. நான் என்ன கேட்கிறேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. குனிந்து அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் குடும்ப அரசியல் செய்வது தவறில்லை. வாரிசு அரசியல் செய்யலாம், தப்பே இல்லை. ஏன் தெரியுமா? வணங்கியே அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் வாரிசு அரசியல் செய்வது தவறே இல்லை. மக்கள் இதயம் எங்கும் இருக்கின்றவர் சூரியனின் சூரனவர் பயமுறுத்தலாம் இல்ல, என் வீட்டுக்கார தவிர வேற யாரையும் பயமுறுத்த மாட்டேன். நீங்க நம்பி தாராளமா உட்கார்ந்து இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிதான் எல்லா புருஷனும் பொண்டாட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. என்ன வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை, என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். மனசாட்சியோட பெண்கள் நான் சொன்னது உண்மைதான் கைத்தட்டணும். என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு வாங்க. நம்மளும் நம்ம புருஷன் நம்மளை வச்சு காப்பாத்துவாருன்னு போயிருப்போம். கழுத்துல இருக்கிறது, காதுல இருக்கிறது, கையில இருக்கிறது மொத்தத்தையும் வச்சிருவாங்க. அக்கா உணர்ந்து தட்டுறாங்க, கேமராக்கு முன்னாடி சிரிக்கிறாங்களே தவிர கை தட்ட முடியல. யோசிச்சு பாருங்க. அதனால என் வீட்டுக்கார் அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், உண்மையாவே என் வீட்டுக்காரர் நான் எங்க போனாலும் அவ்வளவு அக்கறைங்க என் மேல. தெரியுது, அங்கே நிக்கிறாரு, உட்காரவே மாட்டேங்கிறாரு. பயம் பயம். அவருமே விஜய் தொலைக்காட்சியில கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில மிமிக்ரி செய்து அசத்தக்கூடிய அற்புதமான கலைஞர், ரன்னர் அப் வாங்கின முஜா அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. மனைவியை மேடை ஏற்றி விட்டு கீழே உட்கார்ந்து அப்படி ரசிச்சிட்டு இருக்கிறாரு. உண்மையாவே
என் வீட்டுக்காருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை ஏன் தெரியுமா சொன்னேன்? கிட்டத்தட்ட காலையிலேயே எல்லாரும் வந்துட்டீங்க, நான் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு தான் வந்தேன். வந்த உடனே எனக்கு பீச் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி இங்க எக்மோர் வரைக்கும் வந்துட்டோம், பக்கம் தானே மெரினா பீச்னு எல்லாரும் போய் மெரினா பீச்ல ஜாலியா குளிச்சாங்க. கால்லாம் நினைச்சாங்க. நான் வரவே இல்லை, தண்ணியில இறங்கவே இல்லை. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியும். ஆனா என் வீட்டுக்காரர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தண்ணியில காலை கூட வைக்க கூடாது, கரையிலே தான் நிக்கணும்னாரு. ஏன் மாமான்னு கேட்டேன். ஏன்? நீ சந்தனண்டா செல்லும், கரைஞ்சிட்டேன்னா மாமா என்னடா பண்றது? பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்பாரு. நல்ல வேளை நான் ஒண்ணு சொல்லலாம் நினைச்சேன். நான் இன்னைக்கு கிளம்பி வரும்போது என் வீட்டுக்காரர் சொன்னாரு, கட கட கடன்னு ஓடாதம்மா அப்படின்னாரு. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல பட்டாம்பூச்சினா பறந்துதான் போகணும்னு சொன்னாரு. ஐயோ, நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு நம்ம பிள்ளைகளே போதும். எனக்கே பரவாயில்ல, கிளவிதான் ஏம்பித்தால எவ்வளவோ பரவாயில்ல. உண்மையாவே சொல்றேங்க, என் குடும்பத்துல எல்லாம் என் மாமியாருக்கு எல்லாம் நான் எல்லாமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்கிற மருமகள்லாம் கிடையாது. 20 நாள்லயே அவங்க பாதி நான் பாதி. இங்க பாரு காயத்ரி, உன் மாமியார இதே மாதிரி பாத்துக்கோ சரியா? அவங்க பாதி நான் பாதி, எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டுங்க. விடிய விடிய பட்டிமன்றம் பேசிட்டு போய் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் நடுவர்களே. அவங்க ஈஸியா சாம்பார் வச்சிருவாங்க. ஒரு வாரமா போட்ட ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல அத்தனை பேர் ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் நான் ஊற வைப்பேன் சர்ஃப் போட்டு. என் மாமியார் அவ்வளோ ஈஸியா அடிச்சு துவைச்சு காய வச்சிடறாங்க. என்ன யாரு இல்ல அவரு என்ன நினைக்கிறாரு, இது எல்லாம் வாய் தான் போல இருக்கு, சமைக்க தெரியாது. ஒன்று சப்பாத்தி ரசம், இன்னொன்னு என்னது அரளி விதை சட்னி. இருங்க இன்னும் இருக்கு. 3 வேளை சாப்பிட்ட பாத்திரம் எவ்வளவு கனமா இருக்கும் தெரியுமா? அதை தூக்கி கொண்டுட்டு போய் பின்னாடி செலவாரியில போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் மாமியார் அவ்வளவு ஈஸியா கழுவி கவுத்து வச்சிடறாங்க. சத்தியம் பண்ணி இந்த மேடையில பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாவே சொல்றேன். அவங்க அவ்வளவு ஈஸியா சமைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுறேங்க. எனக்காக ஒரு தடவை கைத்தறல் கொடுங்க. குடும்ப நடத்தலாம் இல்ல தெருக்கூட்டு நடத்தலாம். உண்மையாவே ஒரு விஷயம் பாருங்களேன், என்னதான் பெண்களுக்கு வீட்டுல சுதந்திரம் இல்லைனாலும் இந்த மேடையில் மட்டும் சுதந்திரம் இல்ல. இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தல்ல 33% இடஒதுக்கீடு கொடுத்தது தமிழ்நாட்டுல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதையும் மாற்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தல்ல 50% இடஒதுக்கீடு கொடுத்தார்னு சொன்னார் தங்க தளபதி அவர்கள். அரசு பணியில 30% இருந்த இடஒதுக்கீடு 40% மாற்றி இருக்கிறார்னு சொன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அரசு பதவியில இருக்கும். உண்மையாவேங்க என்னங்க இப்ப தப்பா போச்சு? பெண்கள் படிச்சு முன்னேறக்கூடாதா? நல்ல கைத்தறல் கொடுங்க பெண்களுக்காக. எல்லாமே ஈக்குவல் பிரெஃபரன்ஸ் சொல்லலாம் நடுவர்களே. இப்ப என் வீட்டுக்கார எங்கேயே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். காரணம் என்ன? சத்தியமா பெரியாரின் கொள்கையும் மேடைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெரியாரின் கொள்கையையும் முத்தமிழறிஞரின் கொள்கையையும் கரம் பற்றி சுயமரியாதை திருமணம் நாங்க செஞ்சுக்கிட்டோம். எந்த மேலதாளமும் கிடையாது, எந்த ஐயரும் கிடையாது, நாதஸ்வர கச்சேரி கிடையாது, எதுவும் கிடையாது. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நான் அதுக்காக தான் செஞ்சனா இல்லையானா? நான் அதுக்காக செய்யல. ஆனா இது மாதிரி சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளுகிற தம்பதிகளுக்கு அரசுல இருந்து பணம் வழங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் 50,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை 10வது வரைக்கும் படிச்சிருந்தா 5,000 பணம் தரேன்னு சொன்னாரு. 5,000 ரூபாய் பணம் எதுக்குங்க கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? யோ 10வது வரைக்கும் 5,000 ரூபாய் பணத்துக்காகவாவது பிள்ளைங்க படிக்கட்டும் விடுங்களான்னு சொன்னாருங்க. இன்னைக்கு பட்ட படிப்பு படிச்சு வந்தா 50,000 ரூபாய் பணம்னு சொன்னா பெண்களின் முன்னேற்றத்தில் கவனம் கொண்டு நாங்க காலேஜ் படிக்கிற 3 வருஷமும் எங்க அப்பா ஃபீஸ் கட்ட முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். மாசம் 1000 ரூபாய் எங்க கேட்காமையே எங்க பாக்கெட்டுக்கு வருதுன்னு சொன்னா பெண்களுக்கான தொகையை கொடுத்தது நம் தளபதியா. திருமணத்திற்கு முன்பணமாக நம்ம அரசு பதவியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு 25,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதை 5 லட்சமாக உயர்த்தி தந்திருப்பவர் நம்முடைய தங்க தளபதி அவர்கள். 9 திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்காக அறிவிச்சிருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் தான் நம்முடைய தங்க தளபதி அவர்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமா, அதாவது மகப்பேறு விடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா பெண்கள், அதுல அந்த ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆன பிறகுதான் கன்ஃபர்மேஷன் வரும். அதற்கு பிறகு எடுக்கிற அந்த மகப்பேறு விடுப்புக்கு சம்பளம் உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிற போது கூட அவர்கள்
கருவுற்றிருந்தால் அந்த மகப்பேறு விடுப்பு சம்பளத்தோடு வழங்கப்படும் என்கிற ஒரு மாபெரும் அறிவிப்பையும் ஒரு தாயுள்ளத்தோடு தந்தவர் தான் நம்முடைய தங்க தளபதி அவர்கள். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், 9 மாதங்களாக இருந்த விடுப்பு 12 மாதங்களா மாறி இருக்கு. ஆமா, குழந்தை வளரும் போது 1 வருஷமாவது தாயின் முகத்தை தினந்தோறும் பார்த்து வளர வேண்டும்னு பெண்களுக்கான திட்டமாக அவர் கொடுத்தார் என்பதையும் சொல்லி, உண்மையாவே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பெண் காவலர்களுக்குன்னு சொன்னாங்க, அதுலயும் இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண் காவலர்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து உடனே டியூட்டில வந்து சேரணும். ஒரு காலம் வரைக்கும் அந்த கட்டாயம் இருந்தது. உடனே டியூட்டில வந்து சேர்ற பெண் காவலர்கள் இனிமே உடனே டியூட்டில வந்து சேர வேண்டாம், 6 மாத காலம் நீங்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம், 6 மாதம் உங்களுக்கு விடுப்போடு சேர்த்து பணமும் தரப்படும்னு சொல்லி பெண் காவலர்கள் வாழ்விலும் ஒளியேற்றிய ஒரு மகத்தான தலைவர் யாருன்னா நம்ம தங்க தளபதியார் அவர்கள் தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரிய பதவியில் இருந்தாருங்க. அப்ப போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, எங்க கடவுளே இல்லைங்கிறீங்க, கடவுள் கொள்கையை பின்பற்ற மாட்டோன்றீங்க, கோயிலே இருக்கக்கூடாதுங்கிறீங்க, நீங்க மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கையில நீங்க நல்லா மந்திரிச்சு மோதிரம் போட்டிருக்கீங்களே, அப்ப மக்களை ஏமாத்துறீங்களா? ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு. ரொம்ப நிதானமா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? சத்தியமா என் கையில நான் மந்திரிச்சுதான் மோதிரம் போட்டிருக்கேன். நான் யாரு? மந்திரி. என் பொண்டாட்டி யாரு? மந்திரிச்சு. என் பிறந்த நாளுக்கு மந்திரிச்சு போட்ட மோதிரம் அந்த மோதிரம்னாரு. ஆமா, சபாஷ். இன்னொரு பத்திரிகையாளர் கேட்டாரு, ஏங்க கடவுளே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்க ஆட்சியில அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை நியமிச்சீங்க? அதுக்கு எதுக்குங்க ஒரு அமைச்சரை பொறுப்பா போட்டீங்க? எதுக்கு இந்த அறநிலையத்துறை? கோயில்கள் ஏன் பாதுகாக்கப்படணும்னு கேட்டாரு. அதை என்னை விட நீங்க அழகா சொல்லுவீங்க. ஒரு திரை வசனம் இருக்கு, அதை சொல்லுங்க. அதாவது இப்ப சமீபத்துல நம்முடைய தங்க தளபதி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை அப்படின்னா, மிகப்பெரிய கவலை, என்னுடைய மனைவி துர்கா எந்த கோவிலுக்கு போகிறாள் என்பதை ஆராய்ச்சி செய்வதுதான் அந்த கட்சிக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. நான் அதை கேள்வி கேட்கக்கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நான் என் மனைவியாக இருந்தால் கூட அவருடைய சுதந்திரத்திலே தலையிடுவதில்லை என்று ஒரு அற்புதமான பதிலை சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தையும் அதற்கு துணை கழைத்து சொன்னார். நாங்கள் கோவில் கூடாது என்று சொல்வதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்றுதான் சொல்கிறோம் என்று சொன்னார். இன்னமும் சுருக்கி ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா? இப்ப கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. மக்கள் ஏன் கோயிலை நம்பி போறதை விட, கோயிலுக்கு வரதை விட கோர்ட்டை நம்புறாங்க தெரியுமா? ஏன்? கோர்ட்டுக்கு குற்றவாளி மட்டும் வர்றதில்ல, நீதி சொல்வதற்காக நல்ல நீதிபதிகளும் வாதாடுவதற்காக நல்ல வழக்கறிஞர்களும் வராங்க. எத்தனை துறை இருந்தாலும் மக்கள் நம்பிக்கைக்காக அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை நாங்க நியமிப்போம், அதுல எங்க அண்ணன் சேகர் பாபு மாதிரி ஒருத்தரை நாங்க நியமிப்போம்னு சொன்னவர் தங்க தளபதியார் அவர்கள். ஆமாமா, இந்த நேரத்துல அந்நியாரை பத்தி நீ ஞாபகப்படுத்திட்ட. ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்றேன். அதாவது நம்ம தங்க தளபதி அவர்களுடைய புகழ் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனா அவருடைய அந்த மாபெரும் அந்த பயணத்திற்கு துணை நிற்பவங்க நம்ம அண்ணி துர்கா அண்ணியார். அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நான் தானம் செய்கிறேன் என்று அறிவித்தவுடன் நம்முடைய அண்ணியார் அவர்களும் என்னுடைய உடலையும் நான் மருத்துவத்துறையிடம் ஒப்படைப்பேன் என்று ஒரு சூளுரைத்தாங்க இல்லையா? அண்ணியாருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அண்ணியார் எப்பவுமே தேன் மாதிரி அப்படி சுற்றி சுழன்று வருகிற சூரியனை போல நம்முடைய தளபதி அவர்கள் வெளியே பயணிக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் நம் அந்நியாருடைய பொறுமையும் தியாகமும் இருக்கிறது என்பதை நாம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. பெண் என்பவள் தேன் போல, தேன் தானும் கெட்டு போகாது, தன்னை சேர்ந்த பொருளையும் கெட்டு போக விடாது. அதனாலதான் நிறைய பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தேனோட ஒப்பிட்டு பெண்ணை பாடியிருப்பாரு. நம்ம அந்நியாருக்கு அந்த பாட்டை நான் சொல்றேன். கொடித்தேன் இவளுங்கள் கொடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் கொடித்தேன், கொடித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கொடித்தேன் சிந்தாமல் கழித்தேன், இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், இவ்வளத்தேன் என நான் நினைத்தேன், இந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன் என்று தளபதியின் பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்நியார் அவர்களுக்கும் நாம் ஒரு பலத்த கைதட்டலை இந்த நேரத்தில் வழங்குவோம் என்று சொல்லி, நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்ற ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தார். அதை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போய்
பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற திட்டத்தை நிறைவேற்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் சுகஞ்சனா என்கிற பெண் இன்றைக்கு ஓதுவாராக இருக்கிறார் என்று சொன்னால் பெண்களுக்கான நீதி அங்கும் கிடைத்திருக்கிறது. திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து, திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து வெற்றி பெற்ற மன்னவர் யாரு? வீரமான தமிழன் வரலாறு. எத்தனையோ திட்டம் தீட்டி தந்தாரு, எத்தனையோ திட்டம் தீட்டி தந்தாரு. அவர் மொத்தத்தில் அறிஞர் பெரியாரு, அவர் போலையாரு. தந்தாரே எல்லாமே நமக்கு, அட வந்தாரே நம்மளோட கிழக்கு. தந்தாரே எல்லாமே நமக்கு, அட வந்தாரே நம்மளோட கிழக்கு. திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து வெற்றி பெற்ற மன்னவர் யாரு? அந்த வீரத்தான தமிழர் வரலாறு. ஒன்னே உன்னை மட்டும் சொல்லி நிறைவு செய்றேன். நிறைவு. ஒன்னே உன்னை மட்டும் சொல்லி நிறைவு செய்றேன். காலத்தின் அருமை கருதி ஒரு பெண் சொன்னாலா, நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய குல வழக்கப்படி தயவு செய்து என்னை எரிச்சிடாதீங்க, என்னை புதைச்சிருங்கன்னு சொன்னாலாம். ஏன்னு கேட்ட போது, நான் உயிரோடு இருக்கும் வரைதான் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வளரல, நான் செத்து போனதுக்கு அப்புறமாவது என் வயிற்றுக்குள்ள புழு பூச்சி வரட்டும்னு ஒரு பெண் சொன்னாலாம். அதை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டிருக்கிறார் நம் தங்க தளபதி அவர்கள். என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இலவச கருத்தரித்தல் மையத்தை அமைத்து, நீ போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இலவசமா பல லட்சங்கள் செலவில்லாம ஒரு குழந்தையை உனக்காக பெற்றுக்கொள் என்று பெண்களுக்காக நல்ல ஒரு பேரு வாங்கி கொடுத்த ஒரு திட்டம் என்னன்னு கேட்டா இந்த திட்டம் தான். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, விதவை என்கிற பெயரை மாற்றி அதுல ஒரு பொட்டு இல்ல கைம்பெண் என்கிற பெயரை வைங்க, அதுலயாவது பெண்களுக்கு 2 பொட்டு வரட்டும்னு சொன்னவர் முத்தமிழறிஞர். அதை மாற்றி இன்னைக்கு கருத்தரித்தல் மையத்தை அமைத்து மக்களுக்கான நல்வாழ்வு அத்தனையும் அளித்துக் கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள் என்று சொன்னால், அரசியல் புத்தகத்தின் அட்டைப்படம் யாரு? வசனத்தால் பல பேரை வளர்த்தவர் யாரு? கடிதத்தால் தொண்டர்களை சந்தித்தது யாரு? செம்மொழி பூங்காவில் செடிகளை நட்டது யாரு? சேரி மக்களுக்கு சிகரம் கட்டியது யாரு? சமத்துவபுரம் தந்த சந்ததி வளர்த்தவர் யாரு? திருக்குறளை சுமந்து சென்ற திருவாரூர் தேரு. அதனால்தான் இன்றைக்கு 40க்கு 40 பாரு, இனியும் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதையும் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்கள். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.